நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னென்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில், நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க, பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். துலா லக்னம், துலா ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் பயணம் செய்வது என்பது சிறப்பான அமைப்பு இல்லை. ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடன்களையும் வம்புகளையும் வழக்குகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த பாவத்தில் ராகு பகவான் பயணம் செய்யும்போது இவர் போகக்காரகன் என்பதால் அதிகம் வந்து கடன் வாங்க சொல்லி தூண்டுவார். வாங்க வாங்க நல்லா தான் இருக்கும், அப்போ கடைசியில் வந்து பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் நோய் நொடிகள் இருப்பவர்களும் வாய் நிதானம், கை நிதானம், மருத்துவத்தெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ சுகர் பேஷண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகளை வந்து தூண்டி விட்டுருவார். லட்டு சாப்பிடலாமா, ஜிலேபி சாப்பிடலாமா, கொஞ்சம் தானே சாப்பிட்றோம், வாயில் வைப்போம், அப்புறம் வந்து ஆசை அதிகமாயிடும், 1க்கு 2 உள்ளார போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிடும். அப்போ இந்த போகக்காரகன் 6ஆம் இடத்தில் வந்து பயணம் செய்யும்போது நோய்கள் சார்ந்தும் வழக்குகள் சார்ந்தும் கடன்கள் சார்ந்தும் கவனமாக தான் இருக்கணும். வழக்குகள் வந்து வெரி டேஞ்சர் தான். ஏன்னா 6ஆம் இடத்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத போய் வழக்குகளை வந்து ஆரம்பிக்க சொல்லிடுவார். அப்புறம் அதுக்காக நம்ம வந்து 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து நடந்துட்டுருக்கணும். ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் இழுபறி நிலைகள் என்பது நீடிக்கும். இப்போ 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வரும்போது ஒருத்தரை வந்து வெட்டுறது, குத்துறது,
வந்து அடிதடி பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து தயங்கவே மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதனால் வந்து கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பிறந்தது திருதி, வியதிபாதம், மகேந்திரம், பாலவ கரணம், இந்த மாதிரி நாமயோகம் கரணத்தில் பிறந்திருந்தீங்க, நாகவ கரணத்திலலாம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாதிப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் பிறந்தது பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம், கிம்சகுண கரணம், விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், கௌளவம், சகுனிகரணம், இதில் மாதிரிலாம் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்புகள் வந்து இருக்காது. பிறரெல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக வந்து உருளதண்டம் போடுறது ரொம்ப நல்லது. எங்கே ராகுனுடைய அதிதெய்வங்களாக சொல்லப்படக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், இலைப்பிடையம்மன், பிரியாடிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகண்ணியம்மன், இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு அப்படியே உருளதண்டம் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துடலாம். அதே போல் வாய்ப்புகள் அமைந்தால் கோவில் விழாக்கள் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா, உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரங்க ஊர்லலாம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பூ மிதிக்கிறது, அலகு குத்துறது, உருளதண்டம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ அடுத்தது 12ஆம் இடம் கன்னி வீடு, கேது பகவான். இதுவும் வந்து சிறப்பாக இல்லை உங்களுக்கு. குறிப்பாக வந்து மேஷ லக்னம், மேஷ ராசி, துலா லக்னம், துலா ராசிக்கு தான் வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படுகிறது. இந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் வருவது என்பது 12ஆம் இடம் வந்து உங்களுடைய இல்லறத்தை வந்து பிரித்து துறவரத்தை வந்து தூண்டி விட்டுடும். கேது பகவான் கல்யாணம் ஆகக்கூடிய நிலையில் இருந்தால் கல்யாணத்தில் வந்து விருப்பம் இருக்காது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைப்பாங்க. புது கல்யாணம், கணவர் வந்து புருஷன் பொண்டாட்டி கவனிக்க மாட்டார், பொண்டாட்டி வந்து கணவரை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். குறிப்பாக வந்து படுக்கையறை, ஏன்னா மேக்ஸிமம் வந்து நைட்டில் வந்து 2 பேர் சேர்ந்து தான் படுப்பாங்க. ஒரு காமம், இச்சை என்பதெல்லாம் வந்து உருவாகும். இது 12ஆம் இடத்துல யார் ஜாதகத்தில் கேது இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாட்டம் இருக்காது. திரும்பி படுத்துக்குவார் அல்லது வந்து வெளியில் போய் படுத்துக்குவார். இது ஒரு வகையான பிரச்சனையை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்தது குறிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும். இதில் வந்து விதிவிலக்குகள்லாம் இந்த இடத்துல தரவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அயன சயன போக சுகத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து சிறு தானியங்களை வந்து தானங்கள் கொடுப்பது நல்லது. கொள்ளு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி தானியங்களை வாங்கி யாருக்காவது வந்து தானம் கொடுக்கும்போது விரயங்களில் வந்து தவிர்க்கலாம். உணவு சார்ந்த பிரச்சனைகளில் வந்து மீண்டு வந்துடலாம். இப்போ நோய்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படுதுன்னா தன்வந்திரி பகவானை, நோய்களினால் வந்து விரை செலவுகள் ஏற்படுதுன்னா தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. விரயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு காலஸ்திரீ, ஞானபுரீஸ்வரர், ஞான பரமேஸ்வரர் இப்படி வழிபாடுகளை வந்து பண்ணலாம். அதேபோல் காமனாக நீங்கள் இந்த நேரத்தில் பித்திருக்களுடைய வழிபாடை பண்ணுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் தருவதும் ரொம்ப நல்லது. ஏன்னா 12ஆம் இடம் என்பது பித்திருக்களை வந்து குறிக்கிறது. குறிப்பாக வந்து உங்களுடைய தாய் வழி முன்னோர்களுக்கு நீங்கள் எதாவது செய்யணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? முடிந்தளவு இந்த தகவல்களெல்லாம் பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.